ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உங்கள் பாடத்தாளிலே 4வது பாடலே கடைசி சரணத்தை நாம் பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஒரு தீர்க்கதரிசனமான வசனத்தை வாசித்து அதற்கப்புறம் அந்த சரணத்தை நாம் பாடுவோம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லா கண்களை படி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் எங்களோடு பேசணும் ஐயா. வேதத்தினுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினாலே காற்றும் கடலும் அடங்கும். உங்களுடைய பிரசன்னத்தினால் பேய்கள் நடுங்கும். உன் பிரசன்னத்தினாலே சுகம் உண்டு, உன் பிரசன்னத்திலே பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலாவது நாம் மகிமை படித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உந்தன் பிரசன்னத்தால் காற்றும் கடலும் அடங்கும். உந்தன் பிரசன்னத்தால் பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. மானுசரியம் பேசிவிடாமல் தேவ ஆவியானவரே, உங்களுடைய கிருபையின் முடியாக பேச கிருபை கொடுங்க. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரின் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த இடத்திலே 4வது ஆண்டாக இந்த விடுதலை நற்செய்தி கூட்டம் நடத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய சபை போதகர் ரெவரண்ட் ஜெபரத்னம் அவருக்கும் ஆண்டுடைய இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் சபை ஊழியர் ஆக்கியராஜ் அருமையான சகோதரர் அவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சபை விசுவாசிகளையும் ஆண்டவர் ஒரு விசை கூட பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்கள் இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு பிரயாசப்பட்ட அருமையான ஜெபத்துறை ராமசாமி குடும்பத்தின் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உற்சார்கள் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ கரம் பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்க போய் கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். இந்த விடுதலை நற்செய்தியின் கூட்டத்தினுடைய 4வது ஆண்டு வாக்குத்தத்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் சொல்லுங்க? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதே போல 2009வது ஆண்டிலே வாக்குத்தத்த வசனம் சொல்லுங்க. தப்பு. எல்லாம் யாருமே சொல்லல. 2009வது ஆண்டு
2009 ஆண்டு வாக்கு தத்தம் போட்டுக்கல, வாக்கு தத்தம் யார் சொல்லியா? தேவனாலே எல்லாம் கூடும். கரெக்டா? 2010 எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க. 2011 என்று முதலுடைய ஆசீர்வதிகள் 2012 எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நமக்கு விடுதலை வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் அநேகருக்கு விடுதலை என்பது கிடையாது. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக விடுதலை கிடைக்கும், அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஜெயம் உண்டு, அவர் ரத்தத்தின் மூலமாக அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காக ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று 1 யோவானிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலை உண்டு. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு இருக்கிற, தண்ணீர் இல்லாத குழி. நான் ஒரு சில நாம் செய்தித்தாள்களை பார்க்கும்போது அநேக செய்திகளை கேள்விப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனா சென்னை பட்டணத்தில் அநேக இடங்களிலே அநேக புள்ளிகளை தோண்டி வைத்திருப்பார்கள். எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. அநேக சிறு பிள்ளைகள் அதிலே உள்ளே விழுந்து அநேக சிறு பிள்ளைகள் மரித்து போயிருப்பதை நாம் செய்திகளிலே கேட்டிருக்கலாம். தண்ணீர் இல்லாத குழி. இந்த வசனம் ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, அநேகருடைய வாழ்க்கை வெளியே ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உட்புறமாய் பார்க்கும்போது தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிறவர்களை போல ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகருடைய சரீரம் வியாதி இல்லாதவங்க காணப்படும். அநேகர் சொல்வாங்க, உனக்கு எந்த வியாதியும் இல்லை, நல்லா சரியா தானே இருக்கு சொல்வாங்க. ஆனால் அநேகருடைய சரீரம் வெளிப்புறம் அப்படி இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவங்க சரீரத்திலே தண்ணீர் இல்லாத குடியிலே அடைபட்டு இருக்கிற அதை போல ஒரு மரண வியாதி அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யணும். வெளிப்புறம் எப்படி இருந்தாலும் உள்புறத்திலே அவர்களுக்கு அதை குறித்து அநேகருக்கு கவலைகள். யார் விடுதலை பண்ணக்கூடும்? அநேகர் சொல்வார், குடும்பத்தில் நிறைய பொன்வெளி இருக்கும், ஆனா திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக இருக்கிற தேவ பிள்ளையை இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் உடன்படிக்கை ரத்தத்தினால் என்ன செய்வேன்? நான் விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அதற்காக தன் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். விசுவாசியுடைய வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை உண்டு. இந்த விடுதலை நற்செய்தியின் கூட்டங்கள் எதற்கு தெரியுங்களா? அநேகருடைய வாழ்க்கையில கட்டுகள், அநேகருடைய வாழ்க்கையில வியாதியின் கட்டுகள், அநேகருடைய வாழ்க்கையில சாப கட்டுகள், அதை உடைத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் கடந்து வரும்போது அநேக ஊர்கள் வழியாக நான் கடந்து வரும், பைபாஸில் கடந்து வரும்போது ஒரு சில ஊர்களில் கடந்து வரும்போது பார்க்கும்போது சீசனில் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் திருவிழா கூட்டம், எங்கு பார்த்தாலும் திருவிழா